ஹே காய்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. உடம்பு சரியில்லைனாலே நம்ம வீட்டில் பண்ணுற ஒரே சாப்பாடு அரிசி பருப்பு சாப்பாடு தான். எங்கள் வீட்டுக்காருக்கும் இந்த சாப்பாடு ரொம்ப ஃபேவரட். அதனால் பொரியல் கூட கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் வாரத்தில் 2 நாள் கூட பண்ணிடுவேன். நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாமா? குக்கர் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க. நீங்கள் மிளகு சாப்பிடுவீங்கன்னா மிளகு போட்டுக்கலாம். நம்ம எப்படியும் மிளகை சாப்பிட போகிறதில்ல. முதல்ல சாப்பாடு தட்டில் போட்டோன்னே இந்த மிளகெல்லாம் பொறுக்கி ஓரமாக வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு வாயே வைப்போம். அதனால் மிளகு வைக்கிற விலைக்கு அதையும் போடுவானன்ட்டு நான் மிளகு போடல. நீங்கள் மிளகு வேணால் போட்டுக்கலாம். அண்டு பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். வெங்காயம், வரமிளகா, பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சாதான் நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா இது குழஞ்சாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சைடிஷ் நான் எனக்கு ஆஃப் பாயில் போட்டுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.